இந்தியா ஒரு வல்லரசுக்கு இணையான ஆயுத வல்லமையும் ராணுவ வல்லமையும் தொழில் வல்லமையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, மறுப்பதற்கு இல்லை. ஆனா ஒரு அமெரிக்காவோட கட்டுப்பட்டு எப்படி நம்ம இயங்க வேண்டிய அவசியம் கட்டாயம்? அமெரிக்காவை சார்ந்து நம்ம வாழறோம்னா நம்மளை சார்ந்து அமெரிக்காவும் தான் வாழுது. ஒரு ஐரோப்பிய கொள்கையில ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு காரணத்தினால் நாம் விட்டு தந்து விட்டு வெளியேற வேண்டும் என்றால் அமெரிக்காவுக்காக இந்தியா வாழ முடியுமா? இதுதான் முக்கியமான கேள்வி. நம்ம பதில் தர வேண்டிய ஒரு கேள்வி. அமெரிக்கா வேணாம்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுறணும். அமெரிக்கா நாளைக்கு ஸ்ரீலங்கா எதுவும் பண்ணாதானே பேசாத இருந்துடணும். இப்படி எல்லாம் ஏதாவது வருமா? இப்படி வேற எந்த நாடாவது சைனாவுக்கு அந்த மாதிரி யாரா எந்த நாடாவது தடை விதிக்க முடியுமா? ஒரு நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா? பாகிஸ்தானுக்கு முடியுமா? ஆனா இந்தியாவுக்கு முடியும். ஏன்னா நம்ம ஒரு அடிமை அரசை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான். எப்படிப்பட்ட ஒரு நிர்கதியான ஒரு நிலை பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போடணும், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதுக்கான ஒரு ஒப்புதலை கொடுத்தது. ஒப்புதலை யார்? அமெரிக்கா கொடுக்குறாங்க. நம்ம யாருக்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும்ட்டு, கச்சா எண்ணெய் வாங்கணும்ட்டு. அது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு மேல அந்த அப்ரூவல் கிடையாது அப்படின்னு இந்தியா நிறுத்திருச்சு. இதை விட ஒரு பெரிய அடிமை நிலை இருக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன்.